உபாகமம் 10:8 வாசிக்க கேட்போமா? அக்காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். உங்களெல்லாம் பிரித்து எடுத்துட்டாரு. சொல்லுங்க, பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை விட்டு உங்களை பிரித்து எடுத்துட்டார். ஹல்லேலூயா. பெட்டியை சுமக்கும்படி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பெட்டினா யாருன்னா அவர்தான் ஜீசஸ். கையில் எடுங்க. ஜீசஸ், 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 ஜீசஸ். சுமக்கும்படியும் ஆராதிக்கும்படியும் பிறரை ஆசீர்வதிக்கும்படியும். சொல்லுங்க, சுமக்கும்படி, ஆராதிக்கும்படி, பிறரை ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாம் பிரித்து விட்டார். கையில் எடுங்க பார்க்கலாம். பிரித்து விட்டார். ஆசாரியர்கள். இதுல மெயின் அந்த பெட்டியை சுமக்கிறது. அதுதான் ஜீசஸ். அந்த அன்னை மரியாள் இயேசுவை சுமந்தாங்க. 10 மாதம் தான் சுமந்தாங்க. ஆனா இன்றைக்கு நாமெல்லாம் வாழ்நாளெல்லாம் இயேசுவை சுமக்கிறோம்.